ஸோ காமனாகவே நம்ம வந்துட்டு ஆல்கஹால் எடுக்காதீங்க நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம். இப்போ வந்து நான் ஆல்கஹால் எடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்ல வரல. ஆல்கஹால் எடுத்தா நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் நமக்கு அது கெட்டது தான். என்ன இருந்தாலும் அது ஏதாவது ஒரு கெட்டது நம்மளோட உடம்புக்கு தந்துக்கிட்டு தான் இருக்கு ஆல்கஹால் எடுக்கிறது அப்படின்றது. இதுலயும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் வந்து ரொம்ப எம்டி ஸ்டொமக்ல வந்து எடுப்பாங்க. எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, காலியான ஒரு வயிறு இருக்கும், அதுல போயிட்டு ஆல்கஹால் எடுப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இன்னும் ஆல்ரெடி நம்ம வயதுக்குள்ள ஒரு ஆசிட் கண்டென்ட் இருக்கு. ஆசிட் தான் வந்து நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே. அப்போ ஆல்கஹால் இஸ் ஆல்சோ ஆசிட். இப்போ ஆசிட் மேல திரும்ப தூக்கி ஆசிட் ஊத்துனா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ரொம்பவே வெந்து போயிடும். ஸோ வெந்து போயிட்டு அதுக்கு மேலே அவங்க போய் ஏதாவது சாப்பிடுவாங்க, என்ன ஆகும், ஃபுல்லாகவே வாமிட்டிங் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள ஆல்ரெடி வெந்து போயிருக்கு. வெந்து போன ஒரு விஷயத்து மேலே போயிட்டு நம்ம ஏதோ ஒன்று போடுறோம் அப்படின்னாக்கா நம்ம பாடி என்ன பண்ணும், சாப்பாடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடி என்ன பண்ணும், அதுக்கு உடனே ரிலீஃப் வேணும். ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த சாப்பாடெல்லாம் அது ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணி விட்டுரும், உடனே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும் நமக்கு. அப்போ ஃபுல்லாக வாமிட்டிங் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வாமிட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஆசிடு வயத்துல இருந்து இங்க வரைக்கும் மேலே வர்றதுனால அந்த உணவு குழாய் ட்ராக் ஃபுல்லாகவே அந்த ஆசிட் பரவி நிறைய காயங்களை ஏற்படுத்தி விட்டுரும் நமக்கு. ட்ராக்ல சரி, இந்த தொண்டையில சரி, அப்டாமன்லேருந்து ஃபுல்லாகவே எல்லாமே, ஸ்டொமக்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக வெந்து போன மாதிரி திரும்ப அல்சரேஷன், இன்ஃப்ளமேஷன், இந்த ஹோல் ட்ராக் ஃபுல்லாக இன்ஃப்ளேம் ஆகிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. நார்மலாகவே அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுத்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரியான பெல்ச்சிங்ஸ் மாதிரி வர்றது, செரிமானம் ஆகாமல் அந்த புளிப்பு வாந்தி வருது, எனக்கு புளிச்ச வாந்தி வருது, புளிச்ச ஏப்பம் வருது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் இருக்கவங்களுக்கு வரும். இவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த ஆசிட் கண்டென்ட் வந்துடுச்சுன்னா திரும்ப அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு எரோட் பண்ணிட்டு போயிடும், எரோஷன் மாதிரி பண்ணிட்டு போயிடும். அது ஹீல் ஆகிறதுக்கு திரும்ப நமக்கு டைம் எடுக்கும். ஸோ ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் கண்ட்ரோலாக எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க.